வணக்கம். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னா, திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி ஊருக்கு பக்கத்துல தெத்துப்பட்டி கிராமத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ அருள்மிகு ராஜகாளி அம்மன் கோவிலுக்கு தான் நாம வந்திருக்கோம். இந்த கோவிலோட தல வரலாறு என்ன? இந்த கோவில் ஏன் திருவோண நட்சத்திரத்திற்கு மட்டும் உரிய கோவில்னு சொல்றாங்க? மற்ற நட்சத்திரக்காரர்கள் வரலாமா? இல்லை எந்த நட்சத்திரக்காரர்கள் வரணும், எந்த நட்சத்திரக்காரர்கள் வரக்கூடாது? இதை பற்றிய முழு தகவல்களோட, அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட வரலாறு, இந்த கோவிலோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத முழுசாக நீங்கள் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க. கிட்டத்தட்ட 500 முதல் 1000 வருடம் பழமை வாய்ந்த இக்கோவிலில் 1971ஆம் ஆண்டுல ராஜகாளி போகர் பீடம் என்ற அமைப்பு தொடங்கியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து 1981ஆம் ஆண்டுல அத்திமரத்தில் ஆன ராஜகாளியம்மன் மூலவர் சிலை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதற்கப்புறம் 1984ஆம் ஆண்டு கருவறையில் கல்லில் வடிவமைக்கப்பட்ட ராஜகாளியம்மன் சிலை செங்கோலுடன் நிறுவப்பட்டிருக்காங்க. இந்த கோவிலோட காவல் தெய்வங்களான ஐயனார் மற்றும் கருப்பண்ண சுவாமி மற்றும் பரிவார தேவதைகளான கணபதி, முருகன், பஞ்சலோக நவகிரகங்கள், மேலும் மகாபோகர், யோக ஆஞ்சநேயர், தவயோக பீடங்கள் எல்லாம் சிறப்பாக அமைந்திருக்கும். இங்க ரொம்ப வித்தியாசமாக பார்க்கக்கூடியது பஞ்சலோகத்தால் வடிவமைக்கப்பட்ட நவகிரக சிலைகள் சித்த ஆகம முறைப்படி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அஷ்டநாகர் 8 தலை பாம்பு மேல ஸ்ரீ கிருஷ்ணர் நடனமாடுவது போல சிலைகள் வடிவமைச்சு இருப்பாங்க. இந்த கோவில் அமைந்துள்ள தெத்துப்பட்டி கிராமத்தைச் சூழ்ந்து உள்ள கன்னிவாடி மலை, பன்றிமலை என்ற மலைகள் பற்றி அரிகேசவ பர்வதம், வராககிரி என்று பழைய மலைவாகட நூல்களில் கூறப்பட்டுள்ளன. கன்னிவாடி மலை சித்தர்கள் வாழும் மலையாகும். இம்மலைக்கு சித்தமுனிவர் போகர் தம் சீடர்களான கோரக்கர், கருவூரார், கொங்கணர் போன்ற சித்தர்கள் சூழ வருகை புரிந்து கன்னி பூசை செய்துள்ளதாக நாம கேள்விப்பட்டிருக்கோம். பூசை தொடங்கும் முன் தன சித்துக்களை பயன்படுத்தி கமண்டல நீர் தெளித்து ஒரு கல்லுக்கு உயிர் தளித்து கன்னிவாடி என கூறியபடி ஒரு கன்னி பெண்ணை உருவாக்கி பூசை செய்ய தொடங்கியிருக்காருன்னு நம்ம வரலாறுல படிச்சிருப்போம். போகரின் கன்னி பூசை நிறைவுறும் முன்பு அன்னை புவனேஸ்வரி, அதாவது பூமாதேவி என்கின்ற புவனேஸ்வரி அம்மன் கடும் சினமுற்று போகர் முன் தோன்றினாள். தனது சினத்தை போகருக்கு உணர்த்தி கன்னிப்பெண்ணை மீண்டும் கல்லாக மாற்றினாள். இது மட்டுமல்லாமல் போகருக்கு சாபம் கொடுத்தாள். போகர் இந்த சாபத்தால் தனது வலிமை இழந்து முதுமையுற்று கன்னிவாடி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள தெத்துப்பட்டி ராஜ காளியம்மன் கோவிலுக்கு இருக்கும் இடத்தில் வந்து தவம் இயற்றினார். இவர் தவத்தை மெச்சி ராஜகாளியம்மன் போகர் முன் தோன்றி சாப நிவர்த்தி அளித்தார். பின்பு போகர் மீண்டும் தவ வலிமை திரும்ப பெற்று மேற்கே சக்திகிரி என அழைக்கக்கூடிய பழனிமலை நோக்கி சென்று பழனி முருகனை வழிபட்டுள்ளார். போகர் முன் முருகன் தோன்றி போகரின் சாபத்தை முழுவதுமாக நிவர்த்தி செய்தார். பின்பு போகர் மற்ற சித்தர்களுடன் கூடி ஆய்வு செய்து நவபாசனத்தால் ஆகிய முருகன் சிலையை வடிவமைத்தார். அச்சிலையை பழனிமலையில் நிறுவி மக்கள் வழிபட வகை செய்தார். இது ஒரு பக்கம் இருக்க, மதுரை மீதும் பாண்டியன் நெடுஞ்செழியன் மீதும் கண்ணகி சாபமிட்டதால் மதுரை தீப்பிடித்து இருந்ததாக சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் கூறியுள்ளார்கள். அதன்படி நெடுஞ்செழியன் உயிர் துறந்தான். மதுரை நகர் தீப்பற்றி எரியும் போது அடுத்து என்ன செய்வது என தெரியாது கண்ணகி தெருவில் வருகிறாள். அப்போது மதுராபதி தெய்வம் கண்ணகி முன் தோன்றி பூர்வ ஜென்ம வினையை உணர்த்தினாள். பின்னர் நெருப்பு தணிந்தது என கூறியுள்ளார்கள். போகர் ஓலைச்சுவடி குறிப்புகளின்படி மதுராபதி தெய்வம் என்று அறியப்படும் மதுரை காளி கோவலன் கொலையுண்டது கண்டு பாண்டியன் அரண்மனை நோக்கி சென்று அங்கே செங்கோல் ஏந்திய பாண்டியனை கண்டாள். மதுராபதியாகிய ராஜகாளியம்மன் பாண்டியன் செங்கோலை தொட்டு நீதி கேட்டபோது பாண்டிய மன்னன் மீனாட்சி சொக்கநாதர் ஆகிய தெய்வங்களின் பெயரை உச்சரித்து அபயம் கூக்குரலிட்டது கேட்டு மீனாட்சியும் சொக்கநாதரும் பாண்டியன் முன் தோன்றினர். இத்தெய்வங்கள் மதுரை காளியுடன் வாதிடத் தொடங்கினார்கள். மதுரை காளி தனது கடமையிலிருந்து எவ்வாறு தவறினாள் என்பது வாதம். மதுரை நகரின் காவல் தெய்வம் பாண்டிய வம்சத்தின் குலதெய்வம் ஆகிய 2 பொறுப்புகளை ஏற்றுள்ள மதுரை காளி மதுரை நகரை தீயினின்று காக்க தவறியதுதான் பிழை என்பது மீனாட்சி சொக்கநாதர் வைத்த வாதம். அது மட்டுமல்லாமல் பாண்டியன் அரண்மனை உள்ளே நுழையும் வரை கண்ணகி மானிட பெண்ணாகவும் பாண்டிய மன்னன் ஊழ்வினை பயனாலும் கண்ணகியின் கற்பின் சக்தியாலும் அவள் காளியாகவே மாறிவிட்டதால் மதுரையை தீயினின்று காக்க இயலவில்லை என்பது இது மதுரகாளி வைத்த பதில் வாதம்.
சொக்கநாதனாகிய சிவன் இறுதியாக தொகுத்து சொன்ன தீர்ப்பு என்னவெனில், பாண்டிய மன்னன் தனது கடமை தவறி கண்ணகி என்ற கற்புக்கரசியின் வாழ்வை அழித்தது மட்டுமல்லாமல் தன்னையும் அழித்துக் கொண்டுள்ளான். எனவே அவனுக்கு மறுபிறவி உண்டு. மன்னன் தனது கடைசி பிறவியில் காளி கோவில் கட்டி சாப நிவர்த்தி அடைவான். இது காலம் வரை மதுராபதி தெய்வமாகிய நீ குடியிருக்க கோவிலின்றி மதுரை மீனாட்சி கோவில் மேற்கு கோபுரத்தில் துயில் கொள்ள வேண்டும். இதன்படி ராஜகாளியம்மனுக்கு போகர் எழுப்பிய கோவிலில் மதுரை காளியாகிய மதுராபதி அரூப சக்தியாகிய உரைகிறாள் என்பது போகர் எழுதி வைத்த குறிப்பு. சரி, அடுத்ததா இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் வரலாம், திருவோண நட்சத்திரக்காரங்க மட்டும் ஏன் வரணும் அப்படிங்கிறத நீங்க இதுல தெரிஞ்சுக்கலாம். அதாவது திருவோண நட்சத்திரத்தினுடைய எனர்ஜி இந்த கோவில்ல முழு அளவும் கிடைக்கக்கூடியதா வரலாறு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம வேற எந்த நட்சத்திரக்காரர்கள் வரலாம், எந்த நட்சத்திரக்காரர்கள் வந்தா சுபத்துவம் வாய்ந்த தனவரவு அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதாவது உத்திராடம் நட்சத்திரக்காரங்க, மூல நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், மக நட்சத்திரம், பூசம், திருவாதிரை, ரோகிணி, கிருத்திகை, சதயம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த கோவிலுக்கு திருவோணம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று வழிபாடு செய்தால் கண்டிப்பாக நிச்சயமாக அவர்களுக்கு தனவரவு அதிகமாகவும், அது மட்டும் இல்லாமல் மனதில் ஏற்படக்கூடிய சங்கடமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வேண்டி வணங்கும் அனைத்தும் நடக்கும் என்று அனுபவ ரீதியாகவும் கூறியுள்ளார்கள். முக்கியமாக இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த கோவிலுக்கு செல்ல வேண்டுமென்றால் உங்கள் ஜாதகத்தில் புதன் பகவான் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். உங்களுக்கு லக்ன சுபராகவும் இருக்க வேண்டும். உங்கள் ஜாதகத்தில் 6, 8, 12 மறைவு ஸ்தானங்களில் மறைவு பெறாமலும் இருக்க வேண்டும். அதை பார்த்து கொண்டு நீங்கள் இந்த கோவிலுக்கு செல்லலாம். மேலும் இங்கு திருவோண யாகசாலையில் ஒவ்வொரு ராசியினருக்குமே தனித்தனியாக பஞ்சலிங்கங்கள் அமைத்துள்ளன. இங்கு ஒவ்வொரு திருவோண நட்சத்திர நாளன்று யாக பூஜைகளும் நடைபெறும். மேலும் நீண்ட நாள் திருமணம் ஆகாமல் இருப்பவர்களும், நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இருப்பவர்களும் இங்கு வேண்டுதல்கள் வைக்கின்றனர்கள். வேண்டுதல்கள் நிறைவேறியதும் ஆதி ராஜகாளியம்மனுக்கு சாம்பிராணி தைலம் பூசப்பட்டு அபிஷேகம் செய்து நேர்த்தி கடன் செலுத்துகின்றனர்கள். இதுவே இந்த கோவிலின் சிறப்புகளாகும். மேலும் இதே மாதிரியான மற்ற கோவில்களின் சிறப்புகளும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் மணிகண்டன்.